ஸோ அரசு போக்குவரத்து கழகத்தில் 3274 ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனத்திற்கான போட்டித் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும். ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க நம்ம டிரைவர் சொந்தங்களுக்கு. என்னன்றதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் 5169 பணியிடங்கள் உண்மையான தகவல் தான் என்ன? ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு 5169 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் 3274 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆணைக்காக காத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே பணி நியமனம் பெற்றவர்கள் ஆல்ரெடி 2003 மற்றும் 24ஆம் ஆண்டில் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இடிசி மூலம் நேரடி நியமனம் செய்யப்பட்டு தற்பொழுது பணியில் இருப்பவர்கள். அதே போல் டெக்னிக்கல் ஸ்டாஃப்னு நிறைய பேர் இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு டிராட்ஸ்மேன், ஃபிட்டரு, மோட்டார் மெக்கானிக் போன்ற தொழில்நுட்ப பணியாளர்கள் அவங்க ஒரு பக்கம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ வாரிசு வேலை மற்றும் இதர நியமனங்கள் ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்ட வாரிசு வேலைகள் ஸோ கணக்கர், அலுவலர் போன்ற இதர பணியிடங்களும் இதில் அடங்கும். ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப 5169 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து துறையில் இதுவரை மேற்கொண்டதாக ஒட்டுமொத்த பணி நியமனங்கள் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ தற்பொழுதைய நிலை அப்படின்னு நாம் பார்க்குறப்ப இந்த 3274 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்கவே இல்லை. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகி ஜூலையில் தேர்வு எழுதி ரிசல்ட்டு நடத்தி முடித்து வெடித்து ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு எல்லாமே முடிச்சுட்டு ஜனவரிலேருந்து பணி நியமன ஆணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்கலை. தமிழ்நாட்டில் 8 அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 3274 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமனத்திற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு 7 மாதங்களாகும் நிலையில் இன்று வரை அதற்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை. ஏழை இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் வகையில் ஆழ்தேர்வு முடிவுகளை வெளியிடாமல் அரசு தாமதப்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகங்களில் 6 கோட்டங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களாக நியமிப்பதற்கு 3274 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பு ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பம் பெறப்பட்டு மொத்தம் 22,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் 10,000லேருந்து 15,000 பேர் தேர்வு எழுதி 4,000க்கும் மேற்பட்ட நபர்கள் செய்முறை தேர்வை முடிச்சுட்டு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்களுடைய பணி நியமன ஆணைகள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய தமிழகத்துடைய ஒரு பெரிய நிதிநிலையுடைய பெரிய பட்ஜெட் தாக்கல் எல்லாமே இருக்குது 17ஆம் தேதி. ஸோ இந்த 17லேருந்து 28க்குள்ளார வெளியினா மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமானது பெரிய சந்தேகம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் உடைய தேதிகள் அறிவிக்கப்படும், தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்படும். அதன் பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் என்பது ஒரு பெரிய சந்தேகம்தான். ஸோ இந்த 3274 பேருக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா இந்த 28ஆம் தேதி இந்த 17லேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வெளியிடப்பட்டால் மட்டும்தான். இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது இந்த டைமில். ஆனால் இதற்கு பிறகு வெளியிடப்பட்டால் தேர்தல் விதிமுறைகளை கருத்தில் கொண்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத எல்லோருமே சொல்கிறாங்க. ஸோ முதலமைச்சர்களின் கைகளால் பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வழங்கப்பட இருக்கலாம். ஸோ எந்த நேரமும் தயாராக இருங்கள். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே, ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், இது எல்லாமே எடுத்துகிட்டு ரெடி ஆகிக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.